இந்தியாவின் வான்வெளி பாதுகாப்புத் துறையில் ஒரு பரிணாம பொருத்தமான தருணமாக இண்டிஜினஸ் உள்நாட்டிலே உருவாக்கிய ஆகாஷ் பிரைம் ஏவுகணை அமைப்பின் அதிக உயர நிலப்பகுதிகளில் வெற்றிகரமான சோதனை லடாக்கில் நடைபெற்றது. இந்த ஏவுகணை 15,000 அடி உயரத்திலும் கடும் காலநிலையிலும் இந்த சோதனை சுயாதீன பாதுகாப்பு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மற்றும் எச்சரிக்கையான எல்லைப் பகுதிகளில் இந்திய இராணுவத்தின் செயல்திறன் ஆகியவற்றுக்கு மிக முக்கியமான மைல்கல் ஆகும். இந்த மேம்பட்ட மேற்பரப்பிலிருந்து வான்வெளி ஏவுகணை அமைப்பை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் DRDO மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. DRDO மற்றும் இராணுவ வான்வெளி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் நேரடியாக இந்த சோதனையை கண்காணித்தனர். 2 உயர் வேக வான்வெளி இலக்குகளை வான்வெளியில் இருக்கிற 2 இலக்குகளை தாக்கி நேரடி வெற்றி பெற்றது. கடும் குளிரும் இமயமலை காற்றும் உள்ள சூழ்நிலையில் கூட அதிவேக இலக்குகளை அடைவதற்கான அதிரடி திறன் நிரூபிக்கப்பட்டது. இந்த வெற்றியால் ஆகாஷ் பிரைம் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பின் மலையக பகுதியில் செயல்படும் திறன் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவை LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் மற்றும் LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் போன்ற உயர்ந்த இராணுவ அபாய பகுதிகளில் நம் இராணுவம் பாதுகாப்பாக செயல்பட உதவுகிறது. இதில் உள்ள தொழில்நுட்ப மேம்பாடுகளை பார்ப்போம். முன்னைய பதிப்புகளை விட மேம்பட்ட இலக்கு சீக்கர் ஜாம் உள்ளது, தேடுபொறி உள்ளது. இதில் உள்ள தொழில்நுட்ப மேம்பாடுகளை பார்ப்போம். முன்னைய பதிப்புகளை விட மேம்பட்ட இலக்குகள் தேடுபொறி உள்ளது. குறைந்த வெப்பநிலை மற்றும் உயர் நிலத்திற்கேற்ப பிரத்யேக வடிவமைப்பு கொண்டது. எதிரி விமானங்கள், ட்ரோன்கள் மற்றும் ஏனைய காற்று ஊடுருவல்களை அடையாளம் காணவும் அதை அழிக்கவும் கூடிய திறன் கொண்டதாக இது மேம்பட்டுள்ளது. இந்த சோதனை முடிவுடன் ஆகாஷ் பிரைம் விரைவில் இந்திய இராணுவத்தின் 3வது மற்றும் 4வது ஆகாஷ் படை வீரர் ரெஜிமெண்ட்டுகளில் இணைக்கப்படும். இது படிநிலையுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை மிகவும் திடமாக்கும் என்று கூறப்படுகிறது. இதனுடைய போர் அனுபவம் ஆபரேஷன் சிந்தூர். சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூர் போர் நடவடிக்கையில் ஆகாஷ் பிரைம் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. பாகிஸ்தானின் சீன விமானங்கள் மற்றும் துருக்கி ட்ரோன்கள் போன்ற பல்வேறு காற்று அச்சுறுத்தல்களை, ஏர்ஃபோர்ஸ் அச்சுறுத்தல்களை இது எதிர்த்து நம் தேசத்தை பாதுகாத்தது. இந்த சோதனையை ஒட்டி பாதுகாப்பு அமைச்சகம் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த UAV அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் மற்றும் கவுண்டர் UAS ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் குறித்த கண்காட்சி மற்றும் பட்டறைகள் நடத்தி வருகிறது. ஃபேக்டரி செட்டப் நடத்தி வருகிறது. இவை தற்போது அதிகபட்ச உள்நாட்டு உற்பத்தி சீரமைப்புகளுடன் வந்துள்ளன. சிக்கனமான தாக்குதல்களில் நேரடி நிலை அறிக்கை அளிக்கவும் துல்லிய தாக்கங்களை ஏற்படுத்தவும் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த ஆகாஷ் பிரைம் அதிக திறன் கொண்டது. காரணம் என்னவென்று பார்ப்போமாயானால், உயரமான பகுதிகளில் காற்றினுடைய குளிர்தன்மை அதிகமாக இருக்கும் போது ஏவுகணையில் பொருத்தப்பட்டுள்ள இன்ஜின் குளிராகாமல் அது ஆக்சிஜன் லிக்விட் மூலம் எரியப்பட்டு அது தன்னுடைய இலக்கை அடைந்து வெற்றியை கொடுக்க வேண்டும். இது ஒரு சிக்கனமான ஏவுகணை. இதனுள் பொருத்தப்பட்டிருக்கும் இன்ஜின் எந்தவித குளிர்கால சூழ்நிலையிலும் இதனுடைய இன்ஜின் மால்ஃபங்க்ஷன் ஆகாமல் இலக்கை வெற்றிகரமாக அடையும். இந்த ஆகாஷ் பிரைம் சோதனை இந்தியாவின் உயர்நிலை இராணுவ தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை நிரூபிக்கிறது. இது தற்காப்பு சுயாதீனத்தை உறுதி செய்யும் முக்கிய பரிமாணமாகவும் தெற்காசிய பாதுகாப்பு மையமாக இந்தியாவை நிலைநிறுத்தும் அடித்தளமாகவும் அமைகிறது. மேக் இன் இந்தியா என்பது இப்போது ஒரே பதமாக இல்லாமல்
எல்லை நிலங்களில் ஒரு மூச்சு காற்றாக இந்தியாவுக்கு ஆகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.